நாம் பெற்றிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும், பெற்றிருக்கிற அத்தனை வெற்றிகளுக்கும், பெற்றிருக்கிற அத்தனை ஸ்தோத்திரம் மேன்மைகளுக்கும் கர்த்தர் ஒருவரே காரணம். ஆனால் நானும் காரணம்தான். அவர் சொன்னதை நான் செய்தேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே, உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், புது என்னை பொழிகிறீர். புது பலன் தருகிறீர், காலங்களில் புதிய பலன், புது என்னை பொழிகிறீர். புதிய எண்ணெய் அபிஷேகத்தால் நிரப்புவாராக. செழித்தோங்க செய்கின்றேன் நான், கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கின்றேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. யோசுவா 12ஆம் அதிகாரம். இப்போ இதிலெல்லாம் நம்ம என்ன பெற்றுக்கொள்கிறோம், என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், தேவன் பெரிய காரியத்தை செய்து விடுகிறார். அந்த சிறிய விஷயத்தில் நம்மையும், அவர் செய்கிற அந்த பெரிய யுத்தத்தில் நம்மையும் ஒரு கருவியாக அவர் பயன்படுத்துகிறார். அந்த வெற்றியை நாம் பெற்றுக்கொண்டது போல சந்தோஷப்படவும் செய்கிறார் என்பது தான் முக்கியம். அதாவது எல்லாமே அவர் செஞ்சு முடிச்சிட்டாருன்னா நான் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது? அதனால் அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அவன் கடைசி ஒரு மரம் இருக்குது, மரம் வெட்ட முடியாத மரம். அந்த பெரிய மரத்தை எங்கள் அப்பா எல்லாம் வெட்டி முடிச்சிட்டாங்க. கடைசியாக என் கையில் அந்த கோடாரியை கொடுத்து, நீ வெட்டுடா மகனே அப்படிங்கிறார். நான் 2 வெட்டு வெட்டின உடனே அந்த மரம் கீழே விழுந்துருச்சு. எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவில்லை. நான் மரத்தை கீழே தள்ளி விட்டேன், நான் மரத்தை கீழே தள்ளிட்டேன்னு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை பார்த்து எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுகிறார். அதே போல் பரம தகப்பனும் அவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த வெற்றியை அவன் எனக்கு அதை பங்களிப்பு கொடுக்குற மட்டும் இல்லை, அந்த வெற்றியை நான் பெற்ற வெற்றியாக அவர் அவன் ஸ்தோத்திரம் எனக்கே அதை பரிசளிக்கிறார். வெற்றியையே எனக்கு அதை நான் சுதந்திரித்து கொண்டது போல அந்த அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதில் உள்ள சந்தோஷத்தை, நான் சம்பாதித்தது போன்ற ஒரு சந்தோஷத்தை எனக்கு அவர் தரவும் அவர் போதுமானவராக இருக்கிறார். நான் அதை செய்தேன்.
நான் அதை நமக்கு அப்படி ஒன்று இருக்கும் பாருங்கள். நான் இதை செய்தேன்னு சொல்லிக்கிற ஒரு சந்தோஷத்தையும் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கார். ஆனால் நாம் அப்படி வைக்கும்போது சொல்லணும், ஆம் அவர் என்னை அப்படி செய்ய வைத்தார் என்று நான் இதை சொல்ல வேண்டும். என் கர்த்தரால் நான் இதை சாதித்தேன்னு சொல்லுவதை அவர் மகிழ்ச்சியாய் கருதுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. சரி, எல்லாத்தையும் அவங்க முறியடித்து கிழக்க சமபூமி எல்லா ராஜாக்களையும் முறியடிச்சிட்டாங்க. ஆற்றங்கரை பக்கம் இருக்கிறவங்களையும் முறியடித்துட்டாங்க. 3ஆம் வசனத்தில் கிண்ணரோத் கடல், அந்த கலிலேயா கடல், அது வழியாக இருந்ததான பகுதிகள், உப்பு கடல் கீழே வரைக்கும், மேலே வடக்கிருந்து கீழே தெற்க வரைக்கும் உள்ள அந்த தெற்கு பக்கம் உள்ள எல்லா தேசத்தையும் ஆண்டு கொண்டதெல்லாம் பிடித்து கொண்டாங்க. ஓகின் பட்டணத்தை அவர் பிடித்து கொண்டாங்க. இப்படி ஒவ்வொன்றா அவர் சொல்லிகிட்டே வர்றார். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்குறார். அதே மாதிரி அந்த 2.5 கோத்திரத்துக்காக யோர்தானுக்கு மேற்கு பக்கம் உள்ள பகுதியும் அவங்களுக்கே அதை சொந்தமாக கொடுத்து விடுகிறாங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் 9வது வசனத்திலிருந்து கடைசியாக எத்தனாவது வசனத்தில் முடிகிறது? 9 முதல் 24 வரைக்கும். ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். இன்றைக்கி ஒரு சின்ன செய்தி தான், சின்ன செய்தி. ஆக 31 ராஜாக்கள் அவங்க ஜெயிச்சாங்களாம். அதாவது ஒரு மாதத்துக்கு 31 நாள் அதிகபட்சம். ஆமாம், ஒரு நாளைக்கு ஒன்று. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை ஜெயங்கொள்ளுகிறவர்களாகவே கர்த்தர் பார்க்கிறார். அந்த உங்களை ஜெயிக்கிறவர்களாகவே கர்த்தர் பண்ணுகிறார். அவர் உங்கள் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு விரோதமாக வருகிற ஒருவரும் நிற்கவில்லை. ஆண்டவர் குளவிகளை அனுப்பினார். ஆண்டவர் கல்மலை அனுப்பினார். ஆண்டவர் அவர்களுக்குள்ளே பயங்கரத்தையும் திகிலையும் உண்டாக்கினார். அவர்கள் ஒன்று சேர்ந்து ஓடக்கூடாதபடி அவர்களை சிதறடித்தார். உனக்கும் ஆண்டவர் பலனை தந்தார். உன்னோடும் கூட அவர் இருந்தார். அவன் நீனும் பலம் கொண்டு திடமனதாய் முன்னேறி போனாய். உன் பட்டயத்தை சுரட்டினாய். உன் பட்டயத்துக்கு முன்னே வந்து விழுந்து செத்தார்கள். சிங்கம் காட்டில் இருந்து ஒரு கர்ச்சிக்குமா, மிருகங்களெல்லாம் களைஞ்சி ஓடி சிங்கத்துக்கு முன்னாலே வந்து விழுமா, படக்கென்று பிடித்து சாப்பிடுமா. அதே போல் நீ பட்டயத்தை சுரட்டுகிறாய். உன் எதிரிகள் உன் பட்டயத்தில் சிக்கிக்கொள்கிறார்கள். ஸ்தோத்திரம். நீ போகிறாய். நீ போகிற இடமெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்கிறாய். நீ போகும் இடமெல்லாம் அது உன்னுடைய கடமை. நீ போக வேண்டியது உன் கடமை. உன் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கால் மிதிக்க வேண்டியது உன்னுடையதான கடமை. நான் சொல்லும் இடங்களில் எல்லாம், அவர் சொல்லும் இடங்களுக்கெல்லாம் போக வேண்டியது உன் கடமை. கால் மிதிக்க வேண்டியது உன் கடமை. யுத்தம் பண்ணும்போது உன்னுடைய கடமை. நெடுநாளாக யுத்தம் பண்ணுவது உன்னுடைய கடமை. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவது காண முயற்சி பிரயாசப்படுவது உன்னுடைய கடமை. வெற்றியை தருவது கர்த்தர். அதில் கடினமான பகுதியை அவரே செய்து முடித்துவிட்டு, ஆமென் ஸ்தோத்திரம், லகுவான பகுதியை உன்னை செய்ய சொல்லி அதற்காக உன்னை பலப்படுத்தி தைரியப்படுத்தி நீ அதை செய்து முடித்து நான் இதை செய்தேன் என்று நீ மகிழும்படிக்கு உன்னை பலப்படுத்துகிற உன் தேவனாய கர்த்தர் அவரே. இந்த ஒரு விஷயம் தெரியாமல் ஆண்டவர் அது நமக்கு சந்தோஷத்துக்காக தந்திருக்கேன். இது நான் செய்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருந்தாலும் அங்கே உனக்காக விட்டு வைக்கிறார். ஆனால் உனக்கும் அவருக்கும் தான் தெரியும். சத்துருக்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய சாதனை, சூப்பர், எவ்வளோ பெரிய சாதனையை செஞ்சிட்டாரு, பரவாயில்ல, இத்தனை 31 ராஜாக்களை அவர் ஜெயித்து விட்டார், பெரிய பெரிய ராஜாக்களை அவர் ஜெயித்து விட்டார், சூரியனையும் சந்திரனையும் அவர் நிறுத்தி விட்டார். அந்த சூரியனையும் சந்திரனை நிறுத்துறதுக்கு முன்னால் அவன் மனோடு கூட கர்த்தர் பேசினதோ, அவனுக்குள்ள மனதில் வந்ததான விசுவாசத்தை பற்றியோ அங்கே ஒரு குறிப்பு சொல்லப்படலை. ஆனால் யோசுவா மனுஷன் சொல்ல கேட்டு நின்னது அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், ஆனால் யோசுவாவுக்கும் கர்த்தருக்கும் தான் தெரியும். யோசுவாவுக்கு தெரியும், கர்த்தர் சொல்லி தான் நான் சூரியனையும் சந்திரனை நிறுத்தினேன்னு சொல்லுவார். அப்போ என்னுடையதான சத்தியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் நானும் பெற்ற அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் காரணம் அவர்தான். நாம் பெற்றிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும், பெற்றிருக்கிற அத்தனை வெற்றிகளுக்கும், பெற்றிருக்கிற அத்தனை ஸ்தோத்திரம் மேன்மைகளுக்கும் கர்த்தர் ஒருவரே காரணம். ஆனால் நானும் காரணம்தான். அவர் சொன்னதை நான் செய்தேன். போக சொன்ன இடத்துக்கு நான் போனேன். அவர் செய்ய சொன்னதை நான் செய்தேன். அது சில நேரம் எனக்கு கடினமாக இருந்தாலும் நான் அதை செய்தேன். நான் அவருக்கு கீழ்ப்படிந்தேன்.
நான் அவர் சொன்னபடியே நான் நடந்து கொண்டேன். நான் அவர் சொன்னதை நான் செய்தேன், அவர் எனக்கு வெற்றியை தந்தார். அதான் சொல்றார், ஆண்டவர் சொன்னார், நான் செய்தேன், அவர் வெற்றி தந்தார். சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், வார்த்தையின்படி நான் செய்தேன், வெற்றியை அவர் தந்தார். அல்லேலூயா. வெற்றி எனக்கு கிடைத்து விட்டது. ஒப்பு கொடுத்து விட்டேன். என் கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, ஒப்பு கொடுத்து விட்டேன், வைத்திருக்கிறேன், போய் பெற்றுக்கொள். அதுக்கு கூடயா முடியாது? சாப்பாடெல்லாம் ஆகாரமெல்லாம் செஞ்சு வச்சாச்சு, வந்து சாப்பிடவுமா முடியாது உங்களால்? வாங்க, கர்த்தர் வச்சிருக்க வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எந்த மட்டும் நீங்கள் அசதியாக இருப்பீங்க? அடுத்த வசனங்களை சொல்கிறாரு, எந்த மட்டும் நீங்கள் சோம்பலாக இருப்பீங்க? வாங்க, உங்களுக்குன்னு உள்ளதை பெற்றுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் பிரயாசப்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். யோசுவாவின் தேவன் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். 31 நாட்களும் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து சேர கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. யோசுவா 12வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதில் அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும், அதாவது எஸ்போன், பாசான் ஆகிய இடங்களை மோசே ஜெயித்தார், யோர்தானுக்கு அப்புறத்தில். அடுத்தது யோர்தானுக்கு இப்புறத்தில் என்னென்னா லீபனோனுடையதான அந்த பள்ளத்தாக்கு துவக்கி செயிருக்கு ஏறி போகிற ஆரான் மலை மட்டுமுள்ளதான எல்லாவற்றையும் யோசுவா ஜெயித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆலாக் மலை. அப்போ இந்த இடங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தார் என்று சொல்லி, யோசுவா ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அதில் என்ன செய்தார்? கர்த்தர், ஆமாம், யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். ஆமாம், அதே போல் இவர்களுக்கு என்ன செய்தார்? மோசே ஜெயித்தாலும் யோசுவா ஜெயித்தாலும் யுத்தம் செய்தது கர்த்தர். ஆமாம், அவர்களுக்கு ஆமாம் வாய்ப்புகளை கொடுத்தது கர்த்தர், ஆமாம் ஜெயத்தை கொடுத்தது கர்த்தர். ஆமாம், எல்லாவற்றையும் செய்து முடிக்க கிருபை தந்தவர் கர்த்தர். ஆமீன், அல்லேலூயா. கர்த்தர் அந்த பாசான் தேசத்தையும் எஸ்போன் அந்த ராஜாக்கள் குடியிருந்த அந்த தேசத்தையும் ஜெயித்தது கர்த்தர் ஒரு இடத்துல சொல்கிறார். அதை நீங்கள் ஜெயிக்கலை, நான் குழவிகளை அனுப்பி அவர்களை துரத்தி விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமான சூழ்நிலையில் ஜெயத்தை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கும் நமக்கு ஜெயம் கொடுப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எப்படி செய்வார்னு நமக்கு தெரியாது, நாம் அவரை சார்ந்திருப்போம், அவ்வளோதான். நாம் போட்டு மனசை குழப்ப வேண்டாம். கர்த்தர் நமக்கு முன்பதாக சென்று கோடலானவளை செவ்வையாக்குகிறவர், கரடானவளை சமப்படுத்துகிறவர், பள்ளங்களை உயர்த்துகிறவர், மலைகளையும் குன்றுகளையும் தாழ்த்தி போடுகிற கர்த்தர். ஆமாம், நமக்கு முன்பதாக செல்லுகிறார். ஆமாம், நாம் சும்மா இருப்பதே நம்முடைய பலன். ஆமாம், நாம் என்ன செய்வோம்? ஆமாம், கர்த்தரை சார்ந்து கொண்டு அமைதியாக இருப்போம், கர்த்தர் நம்மை பார்த்துக்கொள்வார். ஜெபிப்போமா? ஆமாம், நேசப்பா, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், நீர் எங்களுக்கு முன்பதாக செல்லுகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேனப்பா, அந்த ஆமீன் அர்னோன் ஆறு துவக்கி அப்பா எர்மோன் மலை மட்டும் ஆமேன் நீர் அந்த இடத்துல மோசையின் மூலமாக ஒரு ஜெயத்தை கொடுத்தீரப்பா. யோர்தான் இப்புறத்தில் கத்தாவை லீபனோன் கத்தாவை பள்ளத்தாக்கு துவங்கி செயிருக்கு ஏறி போகிற ஆலாக் என்கிறதான மலை மட்டுமுள்ள இடத்த கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமீன், யோசுவாவுக்கு ஆமேனப்பா நீர் கத்தாவை ஜெயிக்க கொடுத்தீரான்றே. எல்லாவற்றிலும் ஜெயத்தை சிறக்க பண்ணீர். அந்த 31 ராஜாக்களையும் ஜெயம் சிறக்க நீர் செய்தீராண்டவரே. ஆமேனப்பா, நீர் கத்தாவே அப்பா ஸ்தோத்திர யுத்தம் பண்ணி நீர் கத்தாவை உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தேவன் என்றும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை இந்த அகில உலகம் அறிந்து கொள்ளும்படியாக நீர் இந்த நாளிலும் எங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எத்தனையோ காரியங்களை எங்களுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னும் நீர் போதுமானவராயிருக்கிறீர். இன்னும் இதை போல கத்தாவே இந்த தேசங்கள் எல்லாம் சுதந்திரித்து கொள்ள கத்தாவே ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய யுத்தத்தை ஆமேனப்பா செய்யவும் கத்தாவே ஜெயம் சிறக்கவும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.